ப்ரோ ஸ்ட்ரெயிட்டா இந்த வீடியோ பார்க்குறீங்க. இன்னொரு வீடியோ இருக்கு பார்ட் 1. அந்த வீடியோ பார்த்துட்டு என் வீடியோ பாருங்க. யூடியூப் சேனல் இருக்கு. அப்பதான் என்னை முழுசாவே என்னை பற்றி தெரியும். பாருங்க மறக்காம. ஸ்டாக்கா இருந்த வண்டியை அப்படியே ஸ்டாக்கா ரிஷோ பண்ணிருக்காங்க. அங்கே வண்டி பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட ஒரிஜினல் 6 ஸ்பீடோட தான். ஸோ சில வண்டி அலாய்லையும் வருது, சில வண்டி ரிம்லையும் வருது. இவங்க வந்து ரிம்மா இவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே பார்க்க போனோம்னா இந்த இடத்துல மீட்டருங்க. ஸோ இந்த இதோட இதாங்க இந்த வண்டியோட கம்ஃபர்ட் தாங்க. அப்படி உட்காந்து இந்த வண்டி பிடிக்கிறது இதுதாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பர் பைக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி தாங்க இந்த வண்டி. ஆர்பிஎம்மும் இந்த மீட்டரும் ஒர்க் ஆகும்போது வேற லெவலில் இருக்கும். டேங்க் வந்து மாறுங்க. 4 ஸ்பீட் 5 ஸ்பீடில் வந்து டேங்க் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். 6 கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா பகுலியாக பெருசாக இருக்குது. 4 ஸ்பீட் 5 ஸ்பீட் 6 ஸ்பீட் எல்லா வண்டியும் காமனாக தாங்க இருக்குது. வண்டியில் முக்கியமாக எனக்கு பிடிச்சது என்னன்னா ஒரிஜினல் வண்டியோட கார்பெட் இருக்காங்க. மேட் இன் ஜப்பான் ஒரிஜினல் கார்பெட் தான் வண்டியில் போட்டுருக்காங்க. ஸோ இது நார்மலான வண்டியோட ஹைலைட்ஸ் அவங்க கொஞ்சம் ரேட் பண்ணுங்க. ஆர்பிஎம்லேருந்து எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. பக்காவா பவர் பயங்கரமாக இருக்குங்க. Pa, telling lies no papa. Open your mouth. வண்டி உண்மையாலுமே வேற லெவலில் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கீர்லயே பார்த்தீங்கன்னா 60-70 போகுது. ஃபுல்லாக ஸ்டாக்காக இருந்த வண்டியை அப்படியே ஸ்டாக்காக ரிஷோ பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இவங்க விருப்பத்துக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. வாங்க வண்டி பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட் வந்து ஆரம்பிச்சா ஒரிஜினல் ஃப்ரெண்டோட வீ தானே கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட ஒரிஜினல் 6 ஸ்பீடோட தான். ஸோ சில வண்டி அலாய்லையும் வருது, சில வண்டி ரிம்லையும் வருது. இவங்க வந்து ரிம்மா இவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே பார்க்க போனோம்னா இந்த இடத்துல மீட்டருங்க. ஸோ இந்த இதோட இதாங்க இந்த வண்டியோட கம்ஃபர்ட் தாங்க. அப்படி உட்காந்து இந்த வண்டி பிடிக்கிறது இதுதாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பர் பைக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி தாங்க இந்த வண்டியும். ஸோ இந்த மீட்டர் பிடிச்சிட்டு இங்கே வாங்கல பக்கத்தில் வாங்க. இந்த ஆர்பிஎம்மும் இந்த மீட்டரும் ஒர்க் ஆகும்போது வேற லெவலில் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஆயில் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரலோடது ஹை பீமோடது நியூட்ரல். ஸோ ஆயில் நியூட்ரல் ஹை பீம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த வந்து கடைசியாக வந்து வண்டியோட இண்டிகேட்டருங்க. ஸோ இதெல்லாம் இங்கே இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வண்டி நார்மலான விஷயம் இதெல்லாங்க. ஸோ நார்மலாக 4 ஸ்பீட் 5 ஸ்பீடுக்கும் 6 ஸ்பீடுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் வந்து மாறுங்க. 4 ஸ்பீட் 5 ஸ்பீடில் வந்து டேங்க் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். 6 ஸ்பீடில் வந்து டேங்க் கொஞ்சம் பெருசாக வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கார். ஸோ இன்ஜின் காரில் வந்து 4 ஸ்பீட் 5 ஸ்பீடில் கொஞ்சம் சின்னதாக வரும். 6 ஸ்பீடில் லைட்டாக இழுத்தமாக இருக்கும். அண்ட் தென் மாஸ்க்கு. ஸோ மாஸ்க்கும் சேம் அதே மாதிரி தான். ஸோ 4 ஸ்பீட் 5 ஸ்பீடில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா பகுலியாக பெருசாக இருக்குது. அண்ட் தென் இந்த செட்டும் டைல் பீஸும் 4 ஸ்பீட் 5 ஸ்பீட் 6 ஸ்பீட் எல்லா வண்டியும் காமனாக தாங்க இருக்குது. டேஞ்சர் சொல்லி முதல் கொண்டு இந்த வண்டியில் முக்கியமாக எனக்கு பிடிச்சது என்னென்னா இன்ஜின் ஐட்டத்தில் இவங்க எதுவுமே பண்ணல. ஸோ கார்பரேட்டர் இன்ஜினு சைலன்ஸு ஏர் பாக்ஸு இதெல்லாம் கம்பெனிலேருந்து எப்படி ஒரிஜினலாக வருமோ அப்படி ஒரிஜினலாக வச்சுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரிஜினல் போருங்க, ஒரிஜினல் ஹெட்டு, ஒரிஜினல் கேஸுங்க. இதை தாண்டி எனக்கு பிடிச்ச விஷயமே என்ன பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வண்டியோட கார்பெட் இருக்காங்க. மேட் இன் ஜப்பான் ஒரிஜினல் கார்பெட் தான் வண்டியில் போட்டுருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சைலன்ஸருங்க. ஸோ இவங்க வந்து சவுண்டு பெருசாக விரும்பாதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸோட சுற்றி சவுண்டு ஃபுல்லாக குறைச்சிருக்காங்க. வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன வீடியோ போடலாம். அப்புறம் வண்டி பற்றி சொல்லிட்டு வண்டியோட பீட்டும் வண்டி ஓட்டிக்கட்டில் எப்படிங்க வாங்க பார்க்கலாம். ஸோ இது நார்மலான வண்டியோட ஹைலைட்ஸ் அவங்க கொஞ்சம் ரேட் பண்ணுங்க. ஆயில் கம்மியாக இருக்கலாம். ஆயில் லைட்டு நியூட்ரல் லைட்டு எல்லாமே இருக்குது. ஹை பீம் போட்டு பார்க்கலாம். ஹை பீம் லைட் இல்லை, இண்டிகேட்டர் லைட் இருக்குதுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்க ஆர்பிஎம்லேருந்து எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. பக்காவா போலமாங்க ரைடு பவர் பயங்கரமாக இருக்குங்க.
எஸ் பாப்பா டெல்லிங் லைஸ் நோ பாப்பா ஓப்பன் யுவர் மவுத். வண்டி உண்மையாலுமே வேற லெவலில் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கியர்லேயே பார்த்தீங்கன்னா 60-70 போகுது, செகண்ட் கியர்லாம் பார்த்தீங்கன்னா 100 தாண்டி வருது. வேற லெவலில் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. மாதிரி இருக்கிற கலெக்ஷன்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெல்கம் மேட், பை பை.